electrical machines laboratory. So என்ன எக்ஸ்பெரிமெண்ட் இப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னா load characteristics of self-excited DC shunt generator. So the aim of this lab is to obtain the internal and external characteristics of a DC shunt generator. So இங்கே வந்து நமக்கு we are having a motor as well as a generator coupled together. ஸோ இங்கே இருக்கக்கூடிய அந்த மோட்டார்லேருந்து தான் வில் கெட் தி இன்புட் ஃபார் தி ஜென்ரேட்டர். ஸோ மோட்டார்லேருந்து மெக்கானிக்கல் எனர்ஜி ஜென்ரேட் பண்ணி ஸோ அதுதான் இந்த ஷண்ட் ஜென்ரேட்டருக்கு இன்புட்டாக போகுது, வேர் இட் இஸ் பீயிங் கன்வெர்ட்டட் டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நமக்கு என்னென்னலாம் அப்பாரட்டஸ் தேவை அப்படின்னா அம்மீட்டர் இன் தி ரேஞ்ச் ஆஃப் 0 to 2 amps, அண்ட் செகண்ட் இட் இஸ் வால்ட் மீட்டர், இட் இஸ் 0 to 300 volts, அண்ட் ரியோஸ்டாட் 1200 ohm as well as 0.8 amps-ல we need 2 rheostats, and loading rheostat 5 kilowatt and 230 volts la. Next we need a tachometer and some connecting wires. So in the experiment start பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன precautions we need to do. First it is the field rheostat of the motor should be at minimum position. So நம்மளுடைய மோட்டாரோடைய ஃபீல்டு ரியோஸ்டாட்டை நம்ம மினிமம் பொசிஷனில் வச்சுட்டு தான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அட் த சேம் டைம் ஜென்ரேட்டருடைய ஃபீல்டு ரியோஸ்டாட்டை மேக்ஸிமம் பொசிஷனில் வச்சுருக்கணும். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் என்ஷூர் பண்ணிட்டு தான் we need to start the experiment. And one more thing, எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட ஓவரால் இந்த சர்க்யூட்டில் எந்த லோடுமே கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடாது. த சேம் திங் ஷுட் பி ஃபாலோட் ஃபார் ரிமூவிங் தி லோட் ஆல்சோ. ஸோ லோட் ஸ்டார்ட் பண்ணுறப்போ லோடு இருக்கக்கூடாது. அட் த சேம் டைம் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கும் போதும் லோடெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் we need to off down of the system. So these are the connections. So first we are having the input DC supply, it is 220 volt DC supply. அங்கேருந்து நம்மளோட கனெக்ஷன் எங்கே போயிருக்கு அப்படின்னா we are having a 3-point starter. So it is having 3 terminals L, F and A. ஸோ இங்கே ஃபீல்டில் நம்ம என்ன கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபீல்டு டெர்மினலோட we are having a rheostat. ஸோ அதே மாதிரி அதுலேருந்து நம்ம ஃபீல்டு வைண்டிங் கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் திங் ஆர்மேச்சர் டெர்மினல் ஆஃப் தி 3-point ஸ்டார்டர் எது கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா A1 ஆஃப் தி மோட்டார் அண்ட் A2லேருந்து நியூட்ரல் பாயிண்ட் கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அட் த சேம் டைம் செகண்ட் செட்டில் இதுதான் ரைட் சைடில் இருக்கக்கூடியதான் இட் இஸ் யுவர் ஜென்ரேட்டர் செட். ஸோ இங்கே இந்த ஜென்ரேட்டருக்கு இன்புட் இந்த மோட்டார்லேருந்து தான் வரப்போகுது. ஸோ இங்கே என்னெல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே we are having a rheostat. ஸோ இங்கேயும் அதே மாதிரி இங்கேயும் ஃபீல்டு ரியோஸ்டாட் தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபீல்டு ரியோஸ்டாட்டோட ரேட்டிங்கும் இட் இஸ் எக்ஸாக்ட்லி சேம் as that ஆஃப் தி மோட்டார். ஸோ இங்கேயும் 1250 ohms 0.8 amps-ல தான் ரியோஸ்டாட் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அண்ட் we are having an ammeter to measure the field current. ஃபீல்டு கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்காக 0 to 2 amps-ல ஒரு அம்மீட்டரை சீரிஸாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அகெயின் அதுக்கப்புறமா இந்த சர்க்யூட் எது கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு லோட் கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக we are having a resistive load. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ரெசிஸ்டிவ் லோட் தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ தென் we are having an ammeter across the load as well as அதில் அந்த லோட் கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்காக 0 to 20 amps-ல ஒரு அம்மீட்டரை கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ now let's start the experiment. So connections were given as per the circuit diagram. So before giving the input supply, I ensure the motor rheostat is in minimum position as well as the generator side rheostat should be in maximum position. So now turn on the supply. Then gradually start down the starter. Now note down the speed of the motor. So it is it is 1476. Vary the motor side rheostat slightly in order to obtain the rated speed of the motor. Now check it with the tachometer. Now the speed is 1540. Adjust the rheostat. Now you got the speed which is related to 1500. So the field rheostat of the motor is set. Now vary the generator side rheostat in order to get the maximum generated voltage. So now you can see the panel, the field current is getting varied. Along with that
the generating voltage is also getting varied. So for different values of field current, note down the generated voltage. So vary the rheostat, that is generated side rheostat, until the rated generated voltage is obtained. So now you can observe the voltage is being generated in the generator. So the maximum generated voltage is 200 volts in this case of set. So now you can observe the field current, it is 0.5 amps. So for 0.5 amps you got the maximum generated voltage. So note down these values in the tabular column. So that is for different values of field current until the rated generated voltage is obtained. Take down the readings. So note these readings in the tabular column. So here the first value that is obtained is 0.1 amps. For that the generated voltage is 100 volts. Gradually vary the values. So until the maximum generated voltage, which is 200 volt, is obtained. At that time the field current value, which is 0.5 amps. Now turn on the load. So here we have turned on the load. First I have applied a 250 volts load. So now you can see the voltmeter as well as ammeter readings. For different values of load current or by applying different loads, note down the voltmeter as well as ammeter readings. So next, increase the load. So now I have turned on one more load, which is 250 watts. So now totally the load which is being applied is 500 watts. So for this the load current, it is 1 amps. Similarly, apply different loads. Now I have turned on one more 500 watts load. Now the overall load is 1000 watts. For this 1000 watts the load current is getting varied, which is 4 amps now. So similarly, for different loads until the rated current, you can vary it and note down the voltmeter and ammeter readings. So this is the tabulation in which you have to note down the readings. So you are having the field current. So you can see the panel. So the field current, it is in 0.5. For this the load current, it is 3 amps for 1000 watts load, and the voltage, generated voltage, it is 200 volts. Similarly, you can apply different loads and take different readings, and finally you have to calculate the IA value by means of adding load current plus field current, and the generated value will be the voltmeter reading plus IA into RA. So with this you can in the tabular column and then you have to plot a graph with the generated voltage as well as to the field current and load current. So you'll be getting two graphs. So after plotting the values, load characteristics were obtained. So now the experiment is almost done. So before turning off, turn off the load. Then make the generator side rheostat to the maximum position as well as the field rheostat of the motor side to the minimum position, and now turn off the supply. So this is the load characteristics of DC shunt generator. So with this the experiment is done. Thank you.